ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்தி அண்ட் சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மாப்பிள்ளை சம்பாவில் சக்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஓவர் நைட் சோக் பண்ணியிருக்கேன். மாப்பிள்ளை சம்பா 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி ஒரு 6 to 7 விசில்ஸ் எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு விசில் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மீதி எல்லா விசிலும் லோ ஃப்ளேமில் வச்சு விட்டேன். விசில் வரலன்னா நீங்கள் எடுத்து விடுங்க, அப்படியே விட்டுறாதீங்க. எடுத்து விட்டு விசில் விடுங்க. இந்த டைமில் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், நல்லாவே குக் ஆகிடுச்சு. இதை நல்லா கரண்டியால் மேஷ் பண்ணி விட்டுருங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த டைமில் நான் 1 கப் வெல்லத்தை தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். போட்ட உடனே அந்த சூட்டில் வெல்லம் நல்லா உருக ஆரம்பிச்சிடும். இப்போ தனியாக நான் நெய் போட்டு அதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதை எடுத்து நம்ம அதில் ஊற்றிடலாம். அந்த நெய் அந்த வெல்லத்தில் பட்ட உடனே ஒரு வாசனை வரும் பாருங்கள், வீடே மணக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு, முக்கியமானதே இந்த கோகோனட் தான். தேங்காவை கொஞ்சம் துருவி வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளோட சக்கரை பொங்கல் ரெடி. இதை நீங்கள் சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா நார்மல் சக்கரை பொங்கலே செய்ய மாட்டீங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you soon. Bye bye.